தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், சூலூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பரபரப்பு தொடங்கியிருக்கிறது. அரவக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நாவமரத்துப்பட்டி பகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அவரோடு நமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். அரவக்குறிச்சி இடைத்தேர்தலான அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டியிடுகிறார். இன்று அவருடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். அவரிடம் சில தகவலை கேட்டறியலாம். சார் வணக்கம் சார், உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். நடைபெறுகின்ற சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் பதிவாகின்ற வாக்குகளில் 60% மேலாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை ஆளும் அரசு காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு, அரசு எந்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு தேர்தல் களத்திற்கு வந்தாலும் கூட அந்த யுத்த களத்தில் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அரவக்குறிச்சி தொகுதியிலும் உதயசூரியன் சின்னம் வெற்றி பெறும். நேற்று எப்படி சார் தேர்தல் நடந்தது? முறையாக நடந்ததா? என்ன மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் கையாண்டீங்க? நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு முன்பாக ஆளும் கட்சியினர் குறிப்பாக வாக்குச்சாவடிக்கு உள்ளேயே சென்று காவல்துறையுடைய அனுமதியோடு உள்ளே வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்வெல்லாம் நடைபெற்றன. அப்படி வாக்கு சேகரித்திருந்தாலும் கூட மக்களை அவர்கள் புறம் தள்ளிவிட்டார்கள். நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும், ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதை தமிழக வாக்காளர்கள் உறுதி செய்துதான் நேற்று நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். மாவட்ட ஆட்சியை மாற்றுவதற்காக அழுத்தம் கொடுக்கிருக்கீங்களா? வழக்குகள் ஏதாவது பதிவு செய்ய இருக்கீங்களா? மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவரை மாற்றுவது குறித்து எங்களுடைய தலைமை முடிவெடுக்கும். அது குறித்து அவரிடத்தில் நாங்கள் ஆலோசிப்போம். நன்றி. இங்கே இருக்கக்கூடிய சூழலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது மாவட்ட ஆட்சியர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக தான் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. அதன் நேரத்தில் இடைத்தேர்தலாவது மாவட்ட ஆட்சியை மாற்றி முறையான தேர்தல் நடத்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதே வேட்பாளருடைய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக சுரேஷுடன் அரவக்குறிச்சியிலிருந்து அருண்குமார்.